இன்றைக்கி நம்ம ஸ்டைலில் சோயா பீன்ஸ் வச்சு 2 விதமான தண்ணி செய்ய போகிறோம். நல்லா அந்த நோம்பு நேரத்துக்கு இல்லாட்டி வெயிலில் போயிட்டு வந்தால் மற்ற சமையல்லாம் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வயிறு நிறைஞ்ச மாதிரியான ஒரு உணர்வையும் கொடுக்கும். சோயாவில் ரொம்ப சத்து இருக்குது, இறைச்சியில் உள்ள சத்தெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நல்ல ஆரோக்கியமாக உள்ளது. நம்ம இது பண்டங் பாலில் தான் செய்வாங்க, பசும்பால் ஊற்றி செய்வாங்க. இது பால் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல, வீகன்லாம் சாப்பிடக்கூடியது. இந்த அருமையான சோயா மில்க் பண்டோங் பானத்தையும் சோயா மில்க் கிராஸ் ஜேலி பானத்தையும் வாங்க செய்ய போகலாம். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். 2 கப் சோயா எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 8 மணி நேரம் ஆகுது. இது ஊற வைக்காதது. இதை தோலை எடுத்து அரைச்சி பால் எடுத்துகிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே தோலை எடுத்து நம்ம செஞ்ச வீடியோ 2 போட்டிருக்கிறோம். அதில் உள்ள லிங்க் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. 2 கப்பு சோயா ஊற வச்சு அப்புறம் நம்ம தோலை எடுத்துகிட்டு 12 கப் தண்ணி ஊற்றி நான் 3 தடவை நல்லா அரைச்சி பால் எடுத்து துணியில் வச்சு வடிகட்டி பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் இப்போ கொதிக்க வைக்க போகிறேன். கொதிக்க வைக்கும்போது அடிக்கனமான பானையை வச்சுக்கோங்க. அதுபோல் அடிக்கடி கிண்டி விடணும், இல்லாட்டி அடி பிடிக்கும். இப்போ கொதிக்க வச்சுட்டு ஆறின பிறகு பார்ப்போம். ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. அடுப்பு அடைச்சி ஆற வைக்க போகிறேன். நல்லா ஆறின பிறகு பார்ப்போம். சோயா பால் நல்லா கொதித்து ஆறிடுச்சுது. நல்லா திக்காக இருக்குது. நம்ம கடையில் விற்கிறாங்க, அது இந்த அளவுக்கு திக் இருக்காது. நம்ம வீட்டில் செய்கிறதுனால நம்ம தண்ணியை குறவா வச்சு செஞ்சதுனால நல்லா இருக்குது. ஒரு அரை மேஜை கரண்டி எடுத்துருக்கிறேன் ஜப்சாய் விதை. அதில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்க போகிறேன். நம்ம அதை உங்களுக்கு கொஞ்சமாக தான் செஞ்சு கட்டுறேன். கொஞ்சம் ஊறட்டும். அது கொஞ்சம் நேரத்துலேயே ஊறிடும். நம்ம தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம 1 கிளாஸ் மட்டும் செய்கிறேன்னா 2 கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன். ரோஸ் எசன்ஸ் எடுத்துருக்கிறேன். சிகப்பு கலரு. இதுக்கு சிகப்பு கலருக்கு போடணும். அப்போ தான் அந்த கலர் பண்டோங் கலர் வரும். இல்லாட்டி இந்த மாதிரி போடுறதுக்கு பதிலாக சீராப் விற்கிறாங்க கடையில். எஃப்என்எனோட விற்கிறாங்க. அதை வாங்கி தான் போட்டு செய்வாங்க. நான் சொந்தத்துக்கு ருசிக்கு தக்க நான் போட்டு செஞ்சுக்கிறேன். 2 கப் சோயா பாலுக்கு 1/4 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் ஊற்றுறேன். இது சரியாக இருக்கும். சிகப்பு கலர் 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறவா ஊற்றிக்கிறேன். நல்லா இருக்குல்ல கலரு? கொதிச்சு வர்ற மாதிரி. அவ்வளோதான். வாசம் நல்லா இருக்குது. இப்போன்னா நம்ம அதை இனிப்பு போடணும். சீனி நான் 2 மேஜை கரண்டி போடுறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு கூட குறையாக சீனி போட்டுக்கலாம். என்னோடய அளவுக்கு இந்த இனிப்பு எனக்கு போதுமானது. சீனி கரையை நல்லா கிண்டிக்கோங்க. சீனி நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த சமயம் அந்த ஊற வச்சுருந்தோம்ல, கொஞ்சம் நேரம் தான் ஆகுது ஊற வச்சு. அதுக்குள்ள நல்லா ஊறிடுச்சு. ஊற வச்ச ஜப்சாய் விதையை எல்லாத்தையும் போட்டு நான் கலந்துக்கிறேன். ஜப்சாய் விதை விருப்பம் இல்லைன்னா பயன்படுத்தாமல் செய்யலாம். இது ரொம்ப குளுமையாக இருக்கும். இப்போ இது தயாராகிட்டு. இதில் நீங்கள் ஐஸ் கட்டி போட்டு குடிக்கலாம், இல்லை சும்மாவும் குடிக்கலாம். இதை ஐஸ் பெட்டில் வச்சு 2 நாள் வச்சு கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து குடிக்கிறதா கூட குடிச்சிக்கலாம். நம்ம இன்னொரு விதமாக தண்ணி செய்ய போகிறோம் சோயா பாலை வச்சு. அதுக்கு இந்த கிராஸ் ஜேலி, ஆங்கிலத்தில் அப்படி தான் சொல்கிறாங்க. தமிழில் கடல் பாசின்னு சொல்கிறாங்க. இந்த கிராஸ் ஜேலியில் இனிப்புலாம் அதே கலந்துருக்குது. எனக்கு கொஞ்சம் தான் தேவை, இவ்வளவு தேவையில்லை. இதில் இனிப்பு இருக்கிறதுனால இதை நம்ம திருவிட்டு அப்படியே சும்மாவே ஜில்லுன்னு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். ஸ்பூனை வச்சு எடுத்து கொஞ்சம் போதுனால நான் வெட்டிக்கிறேன். இதை எடுத்து அப்படியே வச்சுக்குவேன். இல்லாட்டி திருவி நான் ஒரு டப்பாவில் போட்டு ஐஸ் பெட்டில் வச்சுக்குவேன். எங்கள் வீட்டு பசங்க அப்பப்போ தேவைப்படும் போது எடுத்து சாப்பிட்ருவாங்க. இதை நான் திருவி எடுத்துக்கிறேன். கையெல்லாம் கழுவிட்டேன். இந்த கண்ணை வச்சு தான் திருவிக்க போகிறேன். சீக்கிரமாக திருவிடலாம். அது குழுன்னு இருக்கிறதுனால ரொம்ப வேகமாக திருவிடலாம். எல்லாம் திருவிடுறேண்ணே. இப்போ இன்னொரு விதமாக நம்ம தண்ணி செய்கிறதுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் 1 கப்பு, இதில் 1.5 கப் தான் ஊற்ற முடியும். 1.5 கப் ஊற்றுறேன். இது கருப்பட்டி பாவு. கருப்பட்டி பாவு போடும்போது நல்லாயிருக்கும். அந்த வாசமாக அந்த சோயா பாலுக்கு இது ரொம்ப ருசியாக இருக்கும். அந்த தண்ணி கூட நல்லா கோல்டன் கலரில் வரும். நான் 3 மேஜை கரண்டி ஊற்றுறேன். உங்கள் இனிப்புக்கு தக்க நீங்கள் ஊற்றிக்கோங்க. இதை கலக்கிறேன். நல்லா இருக்கலாம் கலரு. இதில் கடல் பாசி பொங்க 2 மேஜை 3 மேஜை கரண்டி அளவு இருக்கும். நிறைய போடுறேன். நல்லாயிருக்கும் இது குடிக்கிறதுக்கு. இதில் ஐஸ் கட்டி போடலாம்.
விருப்பப்பட்டவங்க ஐஸ் கட்டி போடுங்க, இப்படியும் குடிச்சிக்கலாம். இது ஒரு விதம், இது ஒரு விதம். நம்ம ஸ்டைலில் சோயா மில்க் பண்டோங் பானமும் சோயா மில்க் கிரஸ் ஜெல்லி பானமும் தயாராகிட்டு. இந்த எளிமையான பானத்தை நீங்களும் செய்து குளுமையாக குடும்பத்துடன் குடித்து உற்சாகம் அடைந்து எங்களையும் உற்சாகப்படுத்துங்க. இன்னைக்கு 15வது நோம்புக்கு இந்த தண்ணி செஞ்சுருக்கோம் வீட்டில் குடிக்கிறதுக்கு எல்லாரும். தண்ணி மட்டும்தானே நோம்புக்கு? இல்லை, தண்ணி மட்டும் இல்லை, இன்னும் மற்றதும் செஞ்சுருக்குறோம். ஆனால் ரொம்ப ஹெவியான சாப்பாடு கிடையாது. தண்ணியும் இந்த நிலக்கடலையும் நோம்பு திறந்துட்டு சாப்பிட்றதுக்கு. நிலக்கடலை சாப்பிட்டாலாம், இந்த மாதிரி நிலக்கடலையோ சரி மற்ற பயிர்களோ சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நோம்பு திறந்தது இதை தான் சாப்பிடுவாங்க லைட்டாக. அதுக்கப்புறம் லேட்டாக தொழுகையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஹேவியான சாப்பாடு. இது நல்லி எலும்பு இருக்குல்ல, அதை வச்சு தாளிச்சா. இது வெள்ளத்தோசை. இன்றைக்கி நாங்கள் நோம்பு திறந்து சாப்பிட்றதுக்கு இதுதான் செஞ்சு வச்சுருக்குறோம். உங்களுக்கு இந்த வளத்தோசையும் இந்த நல்லி எலும்பு தாழ்ச்சாவும் செய்கிற பக்குவம் தேவைன்னா நீங்கள் எங்களுக்கு கொமெண்டில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு போடுறோம். வளத்தோசை அசைவமாகவும் செய்யலாம், இல்லாட்டி வீகன் கூட செய்யணுனாலும் செய்யலாம். இன்றைக்கி நான் இது முட்டைலாம் போட்டு செஞ்சுருக்கிறேன். முட்டை இல்லாமலும் நம்ம செய்யலாம். யாருக்கு தேவையோ சொன்னீங்கன்னா நான் செஞ்சு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.